வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் புதுச்சேரியில் இருந்து கடலூருக்கு 4 பேருந்துகள் நாளை முதல் இயக்கப்படுகின்றன. புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் புதுச்சேரி கடலூர் இடையே தினமும் 4 பேருந்துகள் நாளை முதல் இயக்கப்பட உள்ளதாகவும் பயண கட்டணம் 20 ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தினமும் காலை 5 மணிக்கு பேருந்து புறப்படும். அடுத்து ஒவ்வொரு 30 நிமிடத்திற்கும் ஒரு பேருந்து புதுச்சேரியிலிருந்து கடலூர் நோக்கி செல்லும். இதேபோல் கடலூரிலிருந்து புதுச்சேரிக்கு 30 நிமிடத்திற்கு ஒரு பேருந்து புறப்படும். இந்த பேருந்துகள் புதுச்சேரியிலிருந்து கடலூருக்கு 32 நடையும் கடலூரிலிருந்து புதுச்சேரிக்கு 32 நடையும் இயக்கப்பட உள்ளது. இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் சிந்தட்டிக் டிராக்கினை தடகள வீரர்களுக்கு அர்ப்பணிக்கும் வகையில் வெள்ளைக்கோடு அடிக்கும் பணி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. புதுச்சேரி உப்பளத்தில் கடந்த 1992ஆம் ஆண்டு இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கம் கட்டப்பட்டது. கடந்த 2021ஆம் ஆண்டு பிப்ரவரியில் புதுச்சேரிக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி இந்திரா காந்தி அரங்கில் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் ரூபாய் 7 கோடி செலவில் 400 மீட்டர் செயற்கை தடகள ஓடுபாதை அமைக்க அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து சிந்தட்டிக் ஒட்டும் பணிக்காக ஆஸ்திரேலியாவிலிருந்து சிந்தட்டிக் டிராக் லேயர் கொண்டு வரப்பட்டது. ஆமை வேகத்தில் இப்பணி நடந்து வந்தது. ஒரு வழியாக அனைத்து பணிகளும் முடிந்தும் கூட விளையாட்டு வீரர்களுக்கு அர்ப்பணிக்காமல் வீணாகி வந்த நிலையில் தற்போது சிந்தட்டிக் டிராக்கினை தடகள வீரர்களுக்கு அர்ப்பணிக்கும் வகையில் வெள்ளைக்கோடு அடிக்கும் பணி விறுவிறுப்பாக நடந்து வருகின்றது. அடுத்த கட்டமாக மைதானத்தில் கிராஸ் பணியும் விரைவில் மேற்கொள்ளப்பட உள்ளது. கொலை வழக்கில் சிறையில் உள்ள குற்றவாளியின் வீட்டில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த மாதம் பெரியார் நகரை சேர்ந்த ருத்ரேஷ் கஞ்சா விற்பனை தொடர்பாக ஏற்பட்ட மோதலில் பட்ட பகலில் தாய் தங்கை கண்முன்னே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் எழில் உட்பட 3 பேரை கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இதற்கிடையே ருத்ரேஷ் கொலைக்கு பழிக்கு பழி வாங்க அவரது ஆதரவாளர்கள் திட்டம் தீட்டி வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் பெரியார் நகர் முருகன் கோவில் வீதியில் உள்ள எழிலின் வீட்டின் மீது நேற்று நள்ளிரவு 12 மணி அளவில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டை வீசி தாக்கினர். இதில் வீட்டின் கதவு சேதமடைந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த உருளையன்பேட்டை போலீசார் வீட்டின் முன்பு சிதறி கிடந்த துகள்களை சேகரித்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் பெண் ஒருவரிடம் ரூபாய் 16 லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அம்பாள் நகரை சேர்ந்தவர் தாட்சாயணி. இவர் பொருட்கள் வாங்க ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ரூபாய் 16,37,000 ஆன்லைன் மூலமாக செலுத்தினார். ஆனால் அவர் அனுப்பிய பணம் தங்கள் கணக்கிற்கு வரவில்லை என தனியார் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த தாட்சாயணி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதேபோல் ஆன்லைனில் பகுதி நேர வேலை வாங்கி தருவதாக கூறி வினிதாவிடம் ரூபாய் 43,000, மிஸ்ராவி என்பவரிடம் ரூபாய் 89,000, புனிதவல்லி ரூபாய் 85,000, ராஜராஜன் ரூபாய் 54,000 மற்றும் காரைக்காலை சேர்ந்த ராமச்சந்திரன் ரூபாய் 43,000 மோசடி செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி திருபுவனை பகுதியில் கஞ்சா உட்பட போதைப் பொருட்கள் வைத்திருந்த வட மாநில தொழிலாளியை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி திருபுவனை சப் இன்ஸ்பெக்டர் இளங்கோ தலைமையிலான போலீசார் திருபுவனை பகுதியில் நேற்று இரவு தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகப்படும்படி சாலையோரம் நின்றிருந்த நபரை பிடித்து விசாரணை செய்ததில் அவர் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த ஜெய் பூஷ்ணா ஷினா என்பதும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் வைத்திருந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து கஞ்சா மற்றும் புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தீவிர இந்துத்துவவாதியாக வாழ்ந்தார் என மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் தேவஸ்தானத்தில் அமைந்துள்ள சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சாமி தரிசனம் செய்தார். தரிசனத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர்
தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தீவிர இந்துத்துவவாதியாக வாழ்ந்தார் என அண்ணாமலையின் கருத்து குறித்து கேள்வி எழுப்பிய போது, ஜெயலலிதா தீவிர இந்துத்துவவாதியாக தான் வாழ்ந்தார் எனவும், அதிக கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தியதாகவும், பல கோயில்களை புனரமைத்ததாகவும், எனவே அவர் தீவிர இந்துத்துவவாதியாகத்தான் வாழ்ந்தார் என தெரிவித்தார். திருவள்ளுவரை உலக அளவில் எடுத்துச் சென்றது பாரதிய ஜனதா கட்சி எனவும், திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் கலாச்சார மையம் அமைக்க உள்ளதாக தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஏம்பலம் திரௌபதியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் ஏம்பலம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கிருஷ்ணர் பஞ்சபாண்டவர் திரௌபதியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக பக்காசுரனுக்கு சோறு போடுதல், திரௌபதி அர்ஜுனன் திருக்கல்யாணம், அரவான் கடபலி, கோட்டை வளைத்தல் நிகழ்வு ஆகியன நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக தீமிதி திருவிழா நேற்று மாலை நடைபெற்றது. இவ்விழாவில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் மற்றும் ஏம்பலம் காங்கிரஸ் பிரமுகர் மோகன்தாஸ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் பெற்றனர். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் உள்ள நலா குளத்தில் டன் கணக்கில் செத்து மிதந்த மீன்களை 2வது நாளாக அகற்றும் பணியில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் 4 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நலா குளம் உள்ளது. பொதுப்பணித்துறை சார்பில் குளத்தில் உள்ள நீர் சுத்திகரிக்கப்பட்டு குடிநீருக்கு பயன்படுத்தப்படுகிறது. இதனிடையே கடந்த ஒரு வாரமாக ஏனாமில் கடும் வெயில் இருந்து வந்த நிலையில் நேற்று காலை புயல் சின்னம் காரணமாக வெயில் வானம் மேக மூட்டத்துடன் குளிர்ந்த காற்று வீசியது. திடீரென சீதோஷ்ண நிலை மாறியதால் நலா குளத்தில் ஆக்சிஜன் குறைந்து ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதந்தன. இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசியது. இதுகுறித்து தகவல் அறிந்து பொதுப்பணித்துறையினர் விரைந்து வந்து உள்ளூர் மீனவர்களை கொண்டு இறந்த மீன்களை உடனே அகற்றினார்கள். நேற்று 2 டிராக்டரில் அவை அகற்றப்பட்டன. இறந்த மீன்களை அகற்றும் பணி 2வது நாளாக இன்றும் தொடர்ந்தது. அக்குளத்தில் உள்ள நீர் குடிநீருக்கு பயன்படுத்துவதால் உடனடியாக சீரமைக்கும் பணி மேற்கொள்ளப்படுகிறது. கிழக்கு டெல்லியின் விவேக் விஹார் பகுதியில் குழந்தைகள் மருத்துவமனை ஒன்று உள்ளது. இந்த மருத்துவமனையில் நேற்று இரவு 11:32 மணிக்கு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்து குறித்து தகவல் கிடைத்ததும் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். பல மணி நேரம் போராடி தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. மருத்துவமனையில் இருந்து 12 குழந்தைகள் மீட்கப்பட்ட நிலையில் 7 குழந்தைகள் உயிரிழந்தன. ஏனைய குழந்தைகளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தீ விபத்திற்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. குஜராத்தில் நேற்று விளையாட்டு திடலில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 27 பேர் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இந்த சோக நிகழ்வு நடைபெற்ற அதே நாளில் டெல்லி மருத்துவமனையிலும் தீ விபத்து ஏற்பட்டு 7 குழந்தைகள் உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் டெஸ்லா நிறுவனங்களின் தலைவர் எலான் மஸ்க் பாரிஸில் நடைபெற்ற விவா தொழில்நுட்ப நிகழ்ச்சியில் உரையாற்றினார். அப்போது அவரது தோற்றம் வேற்றுகிரக வாசி போன்று இருப்பதாக வலைதளங்களில் பரவும் வதந்திகள் குறித்து நிகழ்ச்சி தொகுப்பாளர் கேள்வி எழுப்பினார். இதற்கு சிரித்துக்கொண்டே கிண்டலாக பதிலளித்த எலான் மஸ்க், நான் ஒரு வேற்றுகிரக வாசிதான், இதை சொல்லிக்கொண்டே வருகிறேன், ஆனால் யாரும் என்னை நம்பவில்லை என்றார். பூமியில் வேற்றுகிரக வாசிகள் பற்றி நடக்கும் விவாதம் குறித்து பேசிய அவர், ஏலியன்கள் பூமியில் இருப்பதாக நினைக்கிறீர்களா என்று மக்கள் என்னிடம் அடிக்கடி கேட்கிறார்கள். இதுவரை வேற்றுகிரக வாசிகள் இருப்பதற்கான எந்த ஆதாரத்தையும் நான் பார்க்கவில்லை. ஆதாரம் கிடைத்தால் அதை எக்ஸ் தளத்தில் வெளியிடுவேன் என்றார். செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் வாழ்வதற்கான தனது நிறுவனத்தின் ஆய்வு மற்றும் தேடல் குறித்தும் எலான் மஸ்க் பேசினார். மனிதர்கள் பல கிரகங்களில் வாழ வேண்டும் என்பதே ஸ்பேஸ் எக்ஸின் நீண்டகால இலக்கு. நாம் ஒரு நிலையான பலகிரக நாகரிகமாக மாற வேண்டும். அவ்வாறு செய்வது சாத்தியமாகும் போது பூமியின் வரலாற்றில் இதுவே முதல் முறையாக இருக்கும் என்றார். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம்.
உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.